வணக்கம் டோல்கே டே 4 ஆஃப் நான் தம்பிள்ஸ் தூக்க போகிறேன் எபிசோட் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுறுசுறுப்பான ஓய்வு நாள் தான். அதனால் வந்து இப்போவுமே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு நான் எடிட்டிங் ஒர்க் வேறு இருந்தது. இன்றைக்கி வந்து புதுசாக லேப்டாப்பில் எடிட் பண்ணலாம் சொல்லி லேப்டாப்பில் எடிட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. நேற்று வேறு நான் ரன்னிங் ரேஸ் ஆட போயிட்டு வந்தேன்ல, ரொம்ப டயர்ட்லேயே தான் உட்காந்து எடிட் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து நம்ம காரில் வேறு பிச்சனை சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தது. இது இன்ஜினில் பிச்சனை சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தது. அதான் என்னடா இது போய் டிஷர்ட்டை போட்டு போய்ட்டு என்ன தான் இருக்குது. இன்றைக்கி வேறு போய் கார் வேறு வரேனாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஊருக்கு வேறு போகிறதா இருந்தது. இன்றைக்கி ஊருக்கு போய் வேறு கேன்சல் பண்ணியாச்சு. ஆனால் இன்ஜினில் பிரச்சனை சொல்லி காட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் வந்து நான் வந்து இன்றைக்கி ஊருக்கு போகல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பழனிக்கு போகிறதா இருந்தது கைஸ். அந்த கோயில் இருக்கும்ல, பழனியில் இருக்கிற கோயிலுக்கு போகிறதா இருந்தது. அதான் இப்போ காருக்குள்ளே போய் ஏறிட்டு ஆன் பண்ணிட்டு இப்போ காட்டுதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் காட்டல, அது கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து பிரச்சனை சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிச்சு. இதுலேயும் காட்டுச்சு. இந்த மாதிரி தான் சிஸ்டமில் இது காட்டுச்சு. அதுக்கடுத்து அவங்க வந்து காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் மதியம் உணவு பார்த்தீங்கன்னா ரசமும் உருளைக்கிழங்கும் அப்படியே எப்போயே மாம்பழம் வாங்கிட்டு வர சொன்னாங்க சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் மாம்பழத்தை வாங்கிட்டு அவன் கேமரா வர மாட்டேன்னா இப்போ நான் எங்கே போய்ட்டு இருக்கேன். நானும் என் அண்ணனும் போயிட்டு பொருள்லாம் வேறு வாங்க சொன்னாங்க. நானும் அண்ணாவும் போய் இதில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு அதுக்கடுத்து அங்கே போய் பில் போடலான்னு பார்க்கும்போது மழை. சரி, மழை ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. இது வேறு எனக்கு எங்கே இருக்குன்னே தெரில, தலையில் சொல்லியிருந்தேன் எங்கே இருக்குன்னு தெரியாமல். அப்படியே போய் பில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட சொன்னாச்சு. பார்த்தா கண்ணாடி வழியை பார்த்தா லைட்டாக மழை தூள் போட்டுருந்து. ஏன்னா வெளியே வந்து பார்க்கும்போது சமமல்ல வெளுத்து வாங்கிடுச்சு. நாங்கள் போகவே இல்லை. கடைசியில் ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ தான் நாங்கள் டக்குன்னு மழையில நனைஞ்சிட்டு போயிட்டோம். இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு இப்போ எதையோ பெருசாக சாய்ச்ச மாதிரி ஒரு ஃபீலு. திரும்ப வேறு வெளியே போக சொன்னாங்க. மழை நின்றுச்சு. நைட் சாப்பாடு வாங்கும்போது இன்னும் 10 நிமிஷம் ஆகும்ட்டாங்க. அதனால் நான் போய் பார்க்கில் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்டென்ட்லாம் யோசிச்சுருந்தேன். அப்படியே நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கூட ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு இன்றைக்கி நான் முடிச்சுக்கிட்டேன். கல்யாணம் மாறுங்க.